ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி கிச்சன். வாங்க, நான் 1.5 கிலோ மட்டன் எடுத்து நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன். 1.5 கிலோ மட்டன் குழம்புக்கு உண்டான மசாலாலாம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு கடாய் வச்சு அதில் 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் 10 லவங்கம், 10 பட்டை, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, தனியா ஒரு 50 கிராமு, வரமிளகா 50 கிராமு, 3 பூண்டு அளவுக்கு நான் உரித்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். 20 கிராம் இஞ்சி போட்டுக்கிறேன். 40 சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயே நான் கொஞ்சமாக பொட்டுக்கடலை போட்டுக்கிறேன். அரை முடி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், நம்ம அதையும் அதில் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் கொஞ்சமாக, தனியாத்தூள் கொஞ்சமாக, இது எல்லாத்தையும் நல்லா போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிங்க. நல்லா இந்த மாதிரி வதக்கணும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதில் நம்ம ஒரு பிடி கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டு நல்லா ஆறிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு ஆறினா போதும். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். மசாலா எவ்வளோ நைஸாக இருக்குது. வாங்க, நான் குக்கர் வச்சு காஞ்சிருச்சு. அதில் 100 கிராம் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதுலேயே 2 பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா வதக்கிக்கங்க. இந்த மாதிரி வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது பாருங்கள், நான் மட்டன் கழுவி வச்சுருக்கேன். இப்போ நான் அதில் போட்டுக்கிறேன். எல்லா மட்டனையும் அதில் போட்டுக்கிறேன். நான் இப்போது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஒரு வாட்டி. அதுலேயே 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, அரைச்சி வச்ச மசாலா, தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதில் போட்டுக்கலாம். மிக்ஸி கழுவுன தண்ணி அதிலே ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பாருங்கள், மட்டன் குழம்பு நல்லா தளன்னு கொதிக்குது. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். இது ஒரு 6-7 விசில் வரட்டும். பாருங்கள், நான் விசில் எடுத்துட்டேன். குழம்பு நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், மட்டன் வெந்திருக்கான்னு பார்க்கலாமா? பாருங்கள், மட்டன் நல்லா செமையாக வெந்திருக்குது. மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வாங்க, இதுக்கு நம்ம ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். பூண்டு நசுக்கி போட்டுக்கலாம். பூண்டு நசுக்கி போட்டுட்டு அதுலேயே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது 2 நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும். அதுலேயே ஒரு பிடி கொத்தமல்லி போட்டுக்கிட்டு நம்ம நல்லா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. குழம்புல எடுத்து ஊற்றிக்கலாம். மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி. பாருங்கள், மட்டன் குழம்பு நல்லா செமையாக ரெடியாக இருக்குது. வாங்க, இப்போ நான் தட்டில் சாப்பாடு போட்டிருக்கேன். அந்த சாப்பாட்டில் நம்ம மட்டன் குழம்பு ஊற்றி, இங்கே பாருங்கள், குழம்பு ஊற்றி நல்லா பிணைஞ்சி வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.